தைலம் சொல்றேன். சுக்கு தைலத்தை சுக்கை கொஞ்சம் அரைச்சி கூட சுக்கு தைலமும் சித்த மருத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னா சுக்கை கொஞ்சம் அரைச்சிட்டு உச்சி குளிர அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். அப்படின்னா வெந்தய கீரையை எங்கேயாவது கிடைச்சிருந்தா, இல்லைன்னா கீரை நெல்லி கீரை எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா அதை ரெண்டுத்தையுமே தனித்தனியா இது ஒரு வாரம் நல்லாவே அரைச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அதே மாதிரி ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் டையா கெமிக்கல் யூஸ் பண்ணாம மருதாணி இலைகளை நல்லா அரைச்சி அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது கபாலத்துல உள்ள ஃபுல் சூடும் நல்லாவே குறைஞ்சிரும். அதனால நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம தலைக்கு குளிக்கும் போது அன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத உடம்பு ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உடம்புல உள்ள நச்சுக்கள்லாம் எல்லாமே நீங்கி நம்ம மூச்சு சுவாச பயிற்சியும் செய்யாமே நம்ம மூச்சு சீரா அமையும். நல்ல இரவு தூக்கம் வரும். இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா உடல் சூடு கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஆயில் பாத் எடுக்கும் போது உடல்